வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையில் பொது போக்குவரத்து செயல்திறனை உயர்த்தும் வகையில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தட சாலை அமைக்கப்படும் என தமிழக அரசானது தற்போது அறிவித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்தது. விவாதத்திற்கு பதில் அளித்த பின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட அறிவிப்புகள். பொது போக்குவரத்தின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை சென்ட்ரல், கத்திப்பாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தட சாலைகள் அமைக்கப்படும். மேலும் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையும் மேம்படுத்தப்படும் என அறிவித்தார். சர்தார் பட்டேல் சாலையில் அண்ணா பல்கலை மற்றும் மத்திய கைலாஷ் சந்திப்புகளில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்கலேட்டர்கள் மற்றும் லிப்டுகள் கூடிய பாதசாரிகள் நடைமேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் கிளாம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரை மேம்பால சாலை அமைக்க வலியுறுத்தப்படும். கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரையிலான சாந்தோம் நெடுஞ்சாலை, மெரினா, சாந்தோம், ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தடம். கட்டிடங்கள் நெருக்கமாக அமைந்துள்ள இந்த பகுதியில் சாலையை அகலப்படுத்தும் வாய்ப்பும் குறைவு. எனவே கலங்கரை விளக்கம் முதல் திருவிக பாலம் வரை மேம்பால சாலை அமைக்கப்படும். மேலும் முதல் கட்டமாக 30 லட்சம் ரூபாயில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் கூறினார். சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு வியாசர்பாடி ரயில்வே மேம்பாலம் மாதவரம் வரை நீட்டிக்கப்படும். வியாசர்பாடி, கொருக்கப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளை நகரின் மத்திய பகுதிகளுடன் இணைக்கும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் அமைந்துள்ள குறுகலான பாலங்களும் அகலப்படுத்தப்படும். சென்னை டு திருத்தணி சாலையில் சீரான மற்றும் தடையின்றி போக்குவரத்தை உறுதி செய்ய பாடி முதல் திருநின்றவூர் வரை மேம்பால சாலைகள் அமைக்கப்படும். மேலும் சென்னையின் உள்வட்ட சாலையின் கோயம்பேடு அருகே கூவமாற்றின் குறுக்கே பாலம் அகலப்படுத்தப்படும் என்று பல அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.